ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஊரில் டோர்னமெண்ட் நடந்துகிட்டு இருக்குது. நான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அதிரடி ரேடன் ஃபுட்பால் கிளப்பு சி அணியினருடைய தலைவர் நான் தான். என்ன கேட்டீங்க, நமக்கு டோர்னமெண்ட் தான் நமக்கு விளாக்கு. காலையில் போகும்போது வெறும் வயிற்றோடு போகக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி கொஞ்சம் அம்மா பழைய கஞ்சியில் உள்ள நீச்சல் தண்ணி வச்சுருந்தாங்க. கொஞ்சம் தொட்டு ஊருக்காக தந்துருக்காங்க. ஒரு நடக்க சாப்பிட்டு மாற்றி அங்கே சாப்பாடுன்னு நினைக்கிறேன். அங்கே என்ன நடக்குங்கிறத உங்களுக்கு காமிக்க வாங்க போய் பார்ப்போம். தம்பியா பண்ணினங்களே அப்படியா கொண்ட தரலாம். நீங்களும் எப்படி கிரௌண்டுக்கு ஏறுங்க ஏறுங்க தம்ப இல்லை அப்படி அந்த அப்படியால சேர்க்க முடியும். 2 ஐட்டம் பிடிக்க கையை டாப்ல தூக்கிக்க மேலத்துக்கு. மைக் 2 மைக் தானே? மைக் 2 மைக் தான். இந்த கார்டன்ஸ் மைக் எடுக்க போயிருக்கான். சந்தோஷம். ஒரு மைக் இப்போ ஓடிட்டு இருக்கு. சின்ன நிப்பா சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க. காலையில வாங்கி கொடுத்துருங்க. நீ போனவனே கொடுத்துருங்க. சரி இல்ல பாட்டு கையை டாப்ல தூக்க தலைக்கு மேல அப்படி வச்சுக்கடா. இதாமல கூட 2 கையை வச்சு பிடிச்சிக்கடா. சேக்காகாம பிடிச்சிக்கடா. செல்போன் ஆடவே கூடாது. அங்கே கிரவுண்ட் வரைக்கும் நீ பிடிச்சிக்கிட்டே தான் உனக்கு வேலை. அதுதான் ஆங்கிள். அவனோட நல்லா ஸ்லோ மோஷன்ல போடு சிவா வேடி. கரெக்டாக அப்படி வேணா தக்கிர விட்டுறாது செல்போனை. என் தலைக்கு மேலானாலும் கையை லேசாக அண்டைக்கு வச்சுக்க. ஆகக்கூடாது. வீடியோ அப்புறம் பார்க்க நல்லாயிருக்கும். ஆடிட்டே இருந்தீங்கன்னா எவன் வீடியோ எடுத்துப்பாங்க. டைட்டாக பிடிச்சிக்க செல்போனை. அங்கே வந்து அங்கே என்ன நடக்குதுங்கிறத ஒரு விளாக்குமே போடணும். சரியா? வீடியோ ஆன்ல இருக்கா அப்படில பாண்டு நல்லா பார்த்துக்கிடுங்க. ஜம்முன்னு தெரிதான் பார்த்துக்கிட்டு அந்த பாரு நல்லா அதெல்லாம் அப்படியே கவர் பண்ணி குளிச்சுக்கிட்டு வேணாம். தலையை எடுக்காம விடுங்க. டாட்டா போடுங்க. டாட்டா விடுங்க. கோயிலுக்கு கொடுக்கறதும் ஒண்ணுதான், விளையாட்டு கொடுக்கறதும் ஒண்ணுதான். ஆட்டம் ஆரம்பமாகின்ற சமயம் நெருங்கிட்டு இருக்கு. ஆதி அவங்க 2 டீமும் உள்ள கூப்பிடுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. முக்கியமான நேரத்துல வேற ஒருத்தவங்க நம்ம நன்றி சொல்லி ஆகணும். யாருக்கு? நம்ம பால் பாய்ஸுக்கு தான். பால் பாய்ஸ் உண்மையிலே சின்ன பையங்களா இருந்தாலும் அவங்க காலை தொட்டு கும்பிடணும். நம்ம ஒவ்வொரு அணியும் 15 நிமிஷம் 20 நிமிஷம் நடக்கும்போது இவங்க எல்லா அணிக்கும் பின்னாடி இருந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. வீட்டுல ஒரு வேலை செய்ய மாட்டோம். இங்க வந்து எல்லா வேலையும் செய்யலாம். பத்திரமா உட்காந்து. அதனால அவர்களுக்கு பூரா எல்லா பால் பாய்ஸும் எல்லா அரசு துறையில வேலை பார்க்கணும். நம்ம சாமி நன்றி நன்றி. மகேஷ் கண்ணா என்ன துறை? ZOH1 போட்டிருக்கு. என்ன துறைன்னு தெரியல. சரி, இருந்தாலும் அந்த நன்கொடையாளர் குடும்பத்தோடு நல்ல சந்தோஷமா வாழணும். வைகுண்ட போதி அது RS செண்டை மேளம் மற்றும் பந்தல் அமைப்பாளர். நல்ல ஒரு செண்டை மேளம், அருமையான ஒரு செண்டை மேளம் அமைத்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சிறப்பாக இன்னும் நிறைய இசைக்கருவிகளோடு இசைக்க வேண்டும் என்று ஆனந்த் ஐஸ்வேல்டு சென்னை அம்பாசமுத்திரம் நல்ல பெரிய நிறுவனமாக வர வேண்டும் என்று சிவா SMS ட்ரேடர்ஸ். என்ன ட்ரேடர்ஸ்?
என்ன ட்ரேடர்ஸ்னா பில்டர்ஸ் மெட்டீரியல். ஆமா ஆமா, கடினமான உழைப்பாளி. நம்ம இளைஞர்களுக்கு ஒரு உத்வேகத்தையும் ஆற்றலையும் கொடுக்கணும். எப்போது எல்லாத்தையும் யதார்த்தமா அன்போடும் பண்போடும் பணியோடும் பழக்கூடிய முக்கியமான வாழ்த்துக்கள். இங்க வந்தவர்களும் நமக்கு மிகப்பெரிய ஆகச்சிறந்த கொடையாளர்கள் தான். யார் பெயரேனும் விடுபட்டு இருந்தால் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினைத்து எங்களை மன்னித்தருவோம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாதி இன்னும் தரதுக்கு பைக்கில் வச்சுக்கிட்டு எப்ப கொடுக்கன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை அன்போடு தெரிவிக்கிறேன். கோயில்ல பரிசு விழாவுக்கு வேணா பாருங்களேன், நான் விட்டு போன நான் தாரம்னு ரெடியா இருப்பாங்க. ஏன்னா கோயிலுக்கு கொடுக்கணும் களத்துல ஒரு வெற்று களமா இல்ல இருக்கு, வீர களமா இருக்கு, வெற்று களமா இல்ல இருக்கு. இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கோம், உள்ள யாருமே இறங்க. முக்கிய பொறுப்பு ஐஸ்வேல்ட்ல ஒருத்தர் இருக்காருல நாகம் தவிர்த்து டப்புன்னு வேலையை வருது. யாரு ஐஸ்வேல்டா? ஐஸ்வேல்ட் நாகம் ஐஸ்வேல்ட் நாகம் தெரியும் அவர்கிட்ட சொல்லி டக்குன்னு நாகமுத்து எங்கயா இருக்கீங்க? டீம் உள்ள இறங்குங்க. நாகமுத்து சிவகுமாரும் பெரிய பொறுப்பு இருக்கா அவர்கிட்ட சொன்னீங்க. எல்லா பேரும் அம்பேர் ஊதி சடைச்சு போனாங்க. சக்தி அலையா உங்க விளையாட்டை பார்க்க கொடையோட ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்காரு. விளையாட்டை பார்க்க கொடை மட்டுமா நன்கொடையோட காத்துக்கிட்டு இருக்காரு. சக்தி அலையா எத்தனை ஆயிரம் வச்சிருக்கீங்க? கொடைய சிம்பாலிக்கா காட்டி நன்கொடையை உள்ள வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆட்டம் ஆரம்பமாகின்ற தருணம் நெருங்கி கொண்டிருக்கிறது. In a fraction of second, the match will be start now, so that the team players are getting ready for the match. They are entering the ground. Welcome to invite all. வெற்றிகரமாக 2 கோட்டு, இதில் ஒரு கோட்டு, ஏ கோட்டு பி கோட்டு பங்கு போட்டி நடந்துகிட்டு இருக்கு. அது கிரிக்கெட் மூர்த்தி ஐயா. ஐயா வந்து சப் கலெக்டராக வேலை பார்த்துருக்காங்க. வயசு 73. டெப்டி கலெக்டர் ரேங்க். ஐயா வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் பண விதைகள் நட்டுருக்காங்க. இன்னொன்று ஏதோ 2 பொறுப்புகள் சொன்னீங்களா ஐயா? என்னெல்லாம் 2 பொறுப்புகள் சொன்னீங்களா? குருவிக்கூடு செஞ்சு எல்லாருக்கும் இலவசமாக கொடுப்பேன். குருவிக்கூடு செஞ்சு இலவசமாக கொடுப்பாங்க. பாவநாசத்துக்கு தலையணைக்கு போகிற வழியில் கூடு வரைக்கும் இன்னும் இலவசமாக கொடுத்துருக்கேன். அப்படியா? அப்புறம் பாவநாசத்தை சுத்தம் பண்ணுவேன். பாவநாசத்தை சுத்தம் பண்ணு 2006 சுத்தம் பண்ணேன். 2006 இந்த பணியை கிட்டத்தட்ட 20 வருஷம் இந்த பணியை செஞ்சுட்டு இருக்கா ஐயா. 2014, 24, 30 வருஷம். 2006 வீட்டில் செடி கொடி 20 வருஷம். நதிக்கரைகள்லையும் நீர்நிலைகள்லையும் கொண்டு வரேன். அப்படியா? 1 லட்சம் பண விதைகள் நட்டுருக்காங்க. 3 லட்சம் பண விதைகள் நடுதே தான் இலக்குன்னு சொல்லியிருக்காங்க. மண்ணில் நம்ம இருக்கிற வரைக்கும் தாமிரபரணி தாய்க்கு ஏதாவது எந்த இடையூறு இல்லாமல் போகிறதுக்கான எல்லா வசதியும் ஐயா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 2 வருவாய்த்துறையே ஏதோ ஒன்று சொன்னீங்களா? அதில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். வருவாய்த்துறை ஏதோ சொன்னீங்களா? வேலை பார்த்துட்டு இருந்தேன். அது வருவாய்த்துறை, எஜுகேஷன். எஜுகேஷன். அப்புறம் இது கமர்ஷியல் டேக்ஸ் இதெல்லாம் பணியாற்றிருக்காங்க. அப்புறம் புள்ளியியல் துறை. ஐயாவுக்கு தனக்குள்ள பல கத்தார் வரைக்கும் உலகக்கோப்பை வேர்ல்டு கப்பு கால்பந்தாட்ட போட்டி போய் பார்த்துட்டு ஒரு பையன் அமெரிக்காவில் ஐயாவோட பையனா வேலை பார்க்காங்கன்னு சொன்னது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி மனிதர்கள் இருக்காங்க. நம்ம ஐயா அது வரைக்கும் கமெண்ட்ரி கொடுக்குறதால நினச்சிட்டு இருந்தா பரவாயில்ல, டெப்டி கலெக்டர் அப்படிங்கிற அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஐயாவாக இருந்திருக்காங்க. இன்றைக்கி நம்ம போட்டி சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. நம்ம என்னோட அணி 3 அணியில் ஒரு அணி மூத்த அணி வந்து ஃபைனல் போட்டிக்கு போய்ட்டு ஐயாவுடைய கமெண்ட்ரியே பார்த்தீங்கன்னா நீங்களே வாயடிச்சு பிடிங்க அந்த அளவுக்கு இருக்கும். ஐயா பணவதை நடும்போது என்னை கண்டிப்பாக காணொலி எடுக்க கூப்பிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 100 விளம்பர பலகை வச்சுருக்காங்க. தாமிரபரணி ஆற்றுல நீரை சுத்தம் செய்ததுக்கு ஆழமாக இருக்க பகுதியில் மக்கள் போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறது 100 பலகைகள் வைக்கிறதா இருக்காங்க. 34 வச்சுருக்காங்க. இன்னொன்று சொல்ல மாதிரி துண்டறிக்கைகள் 12,000 துண்டறிக்கைகள் கொடுத்துருக்காங்க. தாமிரபரணியில் துணிகளை கலக்காது, எந்த இடத்துல குளிக்கணும் குளிக்கக்கூடாது, அது எல்லா விவரத்தையும் எந்த இடத்துல குளிக்கணும் எந்த இடத்துல ஆடணுங்கிறத மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துக்காண்டி 10 வாரங்களில் 12,000 துண்டறிக்கைகள் கொடுத்துருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம். இந்த மாதிரி சமூக பொறுப்புள்ள சிந்தனை யாராவது ஒரு சிலருக்கு தான் இருக்கும். அது ஐயாவுக்கு இருக்குது. அப்படி தானேயா? ரொம்ப சந்தோஷம் ஐயா செஞ்சேல. ஐயா கூட இருந்து நானும் இன்றைக்கி கமெண்ட்ரி வாசிக்க பெருமை எனக்கு இருக்குது. ஐயாவினாரெலாம் நல்லபடியெல்லாம் நடக்கும். சரியா? வச்சதே ஆதி தி கிரேட் மேன், நைஸ் மேன். ஆதி வந்து ஒரு நல்ல குரல் வளம் இருக்குது, நல்ல வயசு இருக்குது, நல்ல பேரும் புகழுமாக அவர் வரணும்னு ஆத்மார்த்தமாக எல்லாம் வல்ல நான் வணங்குகின்ற ஐயனார் குலத்தினுடைய ஐயாவினுடைய திருநாமத்தை நான் வணங்குகிறேன். நன்றி. அப்படி ஓடு ஆதிக்கு நல்ல குரலாக இருக்குன்னு ஐயா வாயிலேருந்து எவ்வளோ சந்தோஷம். நன்றி நண்பர்களே. மாலையை நம்ம கோயிலில் வச்சு பரிசு பொருட்கள் கொடுப்பாங்க. இல்லை ஆன் பண்ணிட்டேன் சேர்க்காக மாட்டோம்னா யூடியூப் இங்கே நடக்க முன்னாடி நின்று எடுக்கணும். சரியா?
அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நிதி பங்களிப்பு அளித்த அன்பு உள்ளங்கள் அனைவரும் ஸ்டாண்டர்ட் ஃபுட்பால் கிளப் நடத்தும் 6ஆம் ஆண்டு நினைவு கோப்பை வழங்க இருப்பதால் ஆங்காங்கே இருக்கும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் கோயிலின் முன்பு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் ஊர்வனையா ஆரம்பிச்ச நாள்ல இருந்து கடின உழைப்பு போட்டுக்கிட்டு இருக்க நம்ம அணியின் தலைவர் சதீஷ் தாமு இதுல வந்து சில பேரோட உழைப்பை கழிச்சா கூட இன்னைக்கு இவ்வளவு பெரிய சாத்தியமா இருக்காது. இன்னும் 100 வெள்ளி விழா வெற்றி விழா கால அளவுக்கு நம்ம ஊர் நம்ம மண் நம்ம தலைமைபதி நாதன் அருளால அனைத்து பகுதி மக்களுக்கும் நம்ம விளையாட்டு நடத்துறது எல்லார்ட்டையும் போய் சேர்றதுக்கு நம்ம துளங்குபதி நாதன் ஐயா அருள் இருக்கணும். பரிசு தொகை வழங்கிய நிதித்தொகை வழங்கிய எல்லாருக்கும் பொன்னாடை போட்டதுக்கு தயாரா இருக்கிறதுனால ஆங்காங்கே இருக்கும் ஊர் பொதுமக்கள் விழாவை சிறப்பிப்பதற்கு கோயிலும் முன்பு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் சில மணித்துளிகளில் பரிசு பொருள் வாங்க இருப்பதால் நினைவு கோப்பை வாங்க இருப்பதால் ஊர் பொதுமக்கள் தயவு கூர்ந்து கோயில் முன்பு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். விளையாடி வெற்றி பெற்ற அனைத்து வீரர்களுக்கும் வைகுண்டபுரி கோயில் முன்பு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருகை தந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். யாரேனும் வராமல் இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமா வந்தீங்கன்னா விழாவை ஆரம்பிச்சிடலாம். அங்கங்க இருக்க பெரியவங்க தயவு செய்து முன்னாடி வந்து உட்காருங்க. தாதா சண்டை இருக்குதா ஐயா? நீங்க வாங்க, உட்காருங்க, சும்மா உட்காருங்க. நடுவர்கள் ஆட்டாங்களா போயிட்டாங்களா? ஆங்காங்கே இருக்கும் பார்வையாளர்கள் கொஞ்சம் நெருங்கி வந்திருந்து விழாவை சிரிக்குமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சில மணித்துளிகளில் பரிசு பொருட்கள் வாங்க இருப்பதால் பரிசு எல்லாரும் வந்துட்டாங்கன்னு ஆரம்பிக்கலாமா? வைண்டு பூஜை மட்டும் கூப்பிடுங்க. கட் பண்ணி அத மயத்தன இருக்கா ஊர் தலைவர் புருஷாமி எங்கிருந்தாலும் உடனடியாக கோயில் பெருமாள் என்போடு கேட்டுக்கொள்கிறோம். புருஷமா எங்க இருந்தாலும் கோயில் முன்பு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஊர் தலைவர் புருஷாமியிடம் கோயில் முன்பு வருமாறு என்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஐயனார்குளம் ஸ்டாண்டர்ட் யூத் ஃபுட்பால் கிளப் நடத்தும் 6வது ஆண்டு ஐவர்ஸ் கால்பந்தாட்ட போட்டி மிகவும் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நடைபெற்று இப்போது வெற்றிக்கனியை தட்ட பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இதற்கான நமது ஊர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து நம்மளுடைய ஐயாவின் பதிவின் முன்பு வந்து கலந்து கொண்டு நம்மளுடைய வீரர்களையும் வாழ்த்த வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த விழா நடப்பதற்கு முழுக்க ஒத்துழைப்பு வழங்கிய இளைஞர்கள் சரி, பெரியவர்கள் சரி, உங்க எல்லாருக்கும் ஆரம்பிச்சிருமா? எல்லாரும் வந்துட்டீங்களா? போய்
நம்மளுடைய அழைப்பை ஏற்று வெளியூர்களில் இருந்து நமது மைதானத்திற்கு வந்து விளையாடிய அனைத்து வீரர்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலாண்டிலும் உங்களுடைய பங்களிப்பு எங்களுடைய போட்டிக்கு தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 6ஆம் ஆண்டு நம்ம நடத்துற மாதிரி 7, 8, 9, 10, 50, 100 வரைக்கும் போறதுக்கு எல்லா வீரர்களும் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது அங்கங்க இருக்கவங்க தயவு செய்து வந்து போயிருப்பாங்க. வாங்க, தமிழ் தாய் வாழ்த்து நிகழ்ச்சியின் ஆரம்ப நிகழ்வாக தமிழ் தாய் வாழ்த்து. சிறுவர்கள் அனைவரும் இங்க வாங்க, மேடை முன்பு வாங்க. பால் பாய்ஸ் தயவு செய்து வாங்க, சிறுவர்கள் வாங்க, சும்மா வாங்க, முன்னாடி வந்து நில்லுங்க. தமிழ் தாய் வாழ்த்து படிப்போம். யாருக்கு நல்லா தெரியும்? நான் படிக்க கொடு, எல்லாரும் படிக்குவாங்க. நான் சொல்ல படிங்க. பிளேயர்ஸ் எல்லாம் முன்னா வாங்கினே, கொஞ்சம் பயன்பாடு வர. நம்ம ஐயா பதி தான், ஒன்றும் இல்லை. முன்னாடி வந்து உட்காந்துக்கிட்டுங்க. பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காருங்க. ஆனால் கல்ல இருக்கீங்களா, கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காந்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். முன்னாடி வாங்க. நீராடும் பண்ண கொடுத்தேன் சரியா? அவன் வந்து என்ன வரட்டும், நமக்கு என்ன வீடியோ என்ன வீடியோ என்ன எல்லாரும் இருங்க 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 அப்படி இருங்க. செல்ஃபி வீடியோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்டா. ஃபர்ஸ்ட் வழி சூப்பர் சூப்பர் தாங்க. ஸ்ரீ வேணாலும் வாங்கி கொடுத்துடலாம் ப்ரோட்டா. எங்க பாருங்க நம்ம அணி ஒரு வழியாக வெற்றி கோப்பையை பறிச்சுட்டு முதல் பரிசு. ரொம்பவே கீழே இருந்து மேலே வரைக்கும் போயிட்டு ஒவ்வொரு அணியாக வெற்றி வீழ்த்திருக்கு. இன்னைக்கு பசங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. வெற்றி பெற்றவங்க ஒவ்வொருத்தவங்க வெற்றி கோப்பையை கூட நின்று புகைப்படம் எடுத்துருக்காங்க. நிறைய பேர் நிதி உதவி அளிச்சிருக்காங்க. எல்லாரையும் மைக்கில் சொல்லியிருக்கேன். அடுத்த ஆண்டு சந்திப்போம். சூப்பர். சீக்கிரம் மாப்பிள்ள நான் தான். ஆனால் சட்டை என்னது கிடையாது. கப்பு எங்களுக்குள்ளே தான். ஆனால் அதுக்கான இப்போ முழு இவர் தாமு, இவர் நட்சத்திர நாயகன், கேப்டன் வாங்க. இவர்கள் அனைவரும் பால் பாய்ஸ் தான் இருக்காங்க. இவர் கோல்கீப்பர்.
எடி 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 கூட எனக்கு வேற பிளேயர் நிக்க போறீங்களா? பாருங்க இவங்கெல்லாம் பால் பாய்ஸ் இவங்கெல்லாம் இன்னைக்கு இறுதி வரை கலந்த உறுதியாக இருந்து பால் பறிக்க விடுது. இவர் தலைமை பால் பாய்ஸ். இவர் வந்து ஸ்ரீதர் வந்து இன்னைக்கு மொத்த சிறுவர்களையும் ஆர்கனைஸ் பண்ணாப்ல. அவர் உறுதியாக மணி எங்கே இருக்காரு? இவர் ஒரு ஆதி பால் பாய்ஸ், இது பால்மாடு பால் பாய்ஸ், இது ராகேந்திரன் பால் பாய்ஸ், இது நம்ம அபினேஷ் பால் பாய்ஸ், சந்திர பாரதி பால் பாய்ஸ். வேற யார் இருக்கா? மனிதர்கள் மற்றும் முற்றார் உறவினர்கள் பால் பாய்ஸ். டாடா சொல்லுங்க, டாடா சொல்லுங்க, டாடா. ரெண்டு சூப்பர். எப்படி போங்க, உள்ள போங்க வச்சுக்கிறேன். உள்ள வாங்க, உள்ள வாங்க எடுப்போம். ஐயா உண்டு, ஐயா உண்டு, ஒரு ஐயா. நாம இங்கே வாங்கல. நாம இங்கே போங்க, நாம இங்கே நாம சொல்லுவாங்க. பெரியவா எடுத்தாச்சு, எடுத்தாச்சு போ. இது ஒவ்வொருத்தர முடியும். சரி, இந்த என்ன எடு மணி. இல்லை அப்படியே எடு. அதான் நான் பார்த்தேன். கொடு 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 கண்ணே உள்ள திறனை போச்சு. இல்லை திறனை வாரியா இல்லை மணி இவனை கூப்பிட்டு வந்துடு. நீ இவன் வண்டியில் வந்துடு, இவனை கூட்டிட்டு அவன் சாப்பிட்டுட்டா. நீ அவன் கூட வந்துடு. எல்லாம் நீ இவனை கூப்பிட்டு வேணா கடைக்கு. பொறுமை பொறுமை பொறுமை. நீங்கள் வீடியோ எடுத்து நான் கொடுங்க. வா அன்னதானத்துக்கு அன்னதான பிரபு நான் வாங்க. வேற இருக்கு கௌசி கூட சாலனா கொடு, சாலனா கொடு. ஐயா உண்டு ஐயா, நல்லா சாப்பிடுங்க.
இருக்கல பொறுமை அவங்கள சல்லாம் சல்லாம் ஏழு மொக்க ஏழு நாயந்திரன் 18 தானே ஆகும் 18 தானே 18 தான் இருந்திருக்கு வட்டம் போடுங்களா முன்னாடி போடுங்களா எல்லாரும் வட்டமா போடுங்களா தங்கச்சி முன்னாடி சாப்பிடுங்க ஏழு தாயல் ஏழு திறனு நின்று நான் வரேன் நின்று நின்று வீடியோ எடுத்தேன் எடுத்தாச்சு என்ன கண்ணும் சாப்பிடாம இருக்கான் தம்பி போங்க வேகமா தம்பி வெங்காயம் கொண்டு வர திறனை எத்தனாவது போயிட்டுருக்கேன் நவீன் யாரு எனக்கு நாலு இருக்கும் எனக்கு